வெல்கம் டு குக் வித் கன்ஷி சேனல். நான் கன்ஷிகா ரமேஷ். டுடே பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா டேஸ்டியான கொத்தமல்லி புதினா ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி 4 கட்டு. இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் 50 கிராம், பூண்டு 7 பல், கருவேப்பிலை 3 பீஸு, பச்சை மிளகா 5, தக்காளி 1 தக்காளி, புளி ஒரு சின்ன லெமன் சைஸு, இஞ்சி 3 பீஸு. அடுத்து தேங்காய் திருவி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன மூடி. அடுத்து தாளிப்புக்கு காஞ்ச மிளகா 4, கருவேப்பிலை 4 பீஸு, வேர்க்கடலை கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எண்ணெய் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அடுத்து கருப்பு உளுந்து 1 டீஸ்பூன், நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 50 கிராம் அதை சேர்த்திக்கோங்க. பூண்டு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எவ்வளோ வதக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் வரும். அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளி ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு தக்காளி. இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு திருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி விட்டுருங்க. அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கினதை ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி அரைச்சிருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்புக்கு சமையல் எண்ணெய் 2 டீஸ்பூன், கருப்பு உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, முந்திரி, வேர்க்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் மல்லி புதினா
பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க 2 நிமிஷத்துக்கு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடல் எடையை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும், சர்மம் மற்றும் கண் ஆரோக்கியமாக இருக்கும், கண் பார்வைக்கெலாம் நல்லது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.